லூக்கா 2ஆம் அதிகாரம் 8 அப்பொழுது அந்த நாட்களிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி ஐயா ராத்திரியிலே அவர்களுடைய மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன். உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். யாருக்கு சொல்றாரு தூதன்? முதல்ல தீர்க்க தரிசனத்தை பார்த்தோம். இயேசுவின் பிறப்பை குறித்ததான தீர்க்க தரிசனத்தையும் அதனுடைய நிறைவேறுதலையும் பார்த்தோம். அதற்கு பிறகு கன்னிகைக்கு, இயேசுவை சுமந்த தாயாகிய கன்னிகைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானித்தோம். இப்பொழுது மேய்ப்பர்களுக்கு தூதன் சொல்லுகிறார். முதல்ல மேய்ப்பனுக்கு தான் சொல்லப்படுது. மேய்ப்பனுக்கு சொல்லப்படுகிற பொழுது அவர்கள் எங்க இருக்கிறார்களாம்? ராக்காலத்திலே, ராத்திரியிலே வயல்வெளியிலே இருந்தார்கள். எங்க இருக்கிறாங்களா? ராத்திரியின் பிடியிலே சிக்கி தவிக்கிறார்கள். இருளின் பிடியிலே சிக்கி தவிக்கிறார்கள். இருக்கிறோமா? இருட்டில் இருக்கிறோமா? ஹலோ, திருச்சபையே இருட்டிலே இருக்கிறோமா? கிராமத்தின் வாசிகளே இருளிலே இருக்கிறோமா? மந்தை மேய்ப்பர்கள் இருளிலே இருந்தார்கள். ராக்காலத்தின் இருளிலே அவர்கள் இருந்தார்கள். ராக்காலத்தில் இருந்த அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி அறிவிக்க வந்தேன் என்று. இன்னைக்கு திருச்சபையாகிய நாம் ராக்காலத்தின் பிடியிலே சிக்கி இருக்கிறோமா? இரவு என்றால், ராக்காலம் என்றால் பாவத்தை குறிக்கிறது. இரவு என்றால் பாவத்தை குறிக்கிறது. இன்றைக்கு பாவத்தின் பிடியிலே சிக்கி தவிக்கிற நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் பொருட்டு, நம்மை ரட்சிக்கும் பொருட்டு ஒரு அற்புதமான சந்தோஷத்தின் செய்தியை தூதன் கொண்டு வருகிறார். இருளின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். இருக்கிறோமா இருளின் பிடியிலே? ரோமர் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். கவனியுங்கள் கிறிஸ்துவர்களே, இது கிறிஸ்துவர்கள், நீங்க கிடையாது. சில கிறிஸ்துவர்கள் இப்படியா இருக்கிறார்களா? இரவு சென்று போயிற்று, பகல் வந்தியா, பகல் சமீபமாயிற்று, ஆகையால் அந்த காலத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவும். வாங்க பைக் குடிச்சுக்கலாம், வாங்க ஒயிட் ஷர்ட் போட்டுக்கலாம். சில கிறிஸ்துவர்கள் நினைக்கிறாங்களா, ஐயோ இருள் போகுது, ஒளி வரப்போகிறது, விடியற்காலம் வரப்போகிறது, வாங்க ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். இது பரிசுத்த வேஷம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டா முடிக்க போறேன். ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம் வாருங்கள் என்று வாசிங்க சிஸ்டர். களியாட்டமும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமை உள்ளவர்களாய் நடவாமல், ஐயோ பகலிலே நடக்கிறவர்களாய் சீராய் நடக்க கடவுள். இருளிலே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இப்படி இருப்பாங்கன்னா, நம்ம இப்படி எல்லாம் நடக்கக்கூடாது. பகலிலே நடக்கிறவர்களை போல நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், என்ன போல ஒரு நீதிமான். ஹலோ, இருளின் பிடியில் நீங்கள் இருப்பீர்களானால் உங்களிடத்தில் இந்த குணாதிசயங்கள் இருக்கும். களியாட்டம் என்றால் என்ன? உல்லாசமாக கொண்டாடுவது, வெறித்து ஆடுவது, குடித்து ஆடுவது, களியாட்டம். வீட்டுக்குள்ள வேற இடத்துல, வேற ஊருக்கு போனோம்னா, வேற ஃபங்க்ஷனுக்கு போனோம்னா களியாட்டம் வேற மாதிரி.
சிலர் பாட்டு நாங்க வேற மாதிரி ப்ரோ, வேற மாதிரி உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்த வேற மாதிரி களியாட்டம், வெறித்து ஆடுவது, குடித்து ஆடுவது, அதுதான் களியாட்டத்தை. அது நமக்குள் இருக்குமாக நாம் இருளின் பிடியிலே இருக்கிறோம், ராக்காலத்திலே தங்கி இருக்கிறோம் என்று அர்த்தம். இருக்கிறோமா? அப்படி இருப்பமாக இன்றைக்கு அந்த இருளை விட்டு, அந்த குடியை விட்டு, அந்த பாவத்தை விட்டு, அந்த உல்லாச வாழ்க்கையை விட்டு மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் வர வேண்டும். வரணும். களியாட்டமும் வேசித்தனமும் காம வேசித்தனம்னா தகாத ஒழுங்கு கேடான உறவு, ஒழுங்கு கேடான உறவு. இருளின் பிடியிலே நீங்கள் இருப்பீர்களாக, ஐயா வெளிவர விரும்புங்கள், இருட்டிலிருந்து வெளிவர விரும்புங்கள், பாவத்தை விட்டு வெளிவர விரும்புங்கள், ஒளியை தேடி வர விரும்புங்கள், வெளிச்சத்தை தேடி வர விரும்புங்கள். அது நிமித்தம் உங்கள் குடும்பம் பாதிக்கப்படும். பரஸ்திரிய எப்படி பார்க்கணும்? இச்சையோடு பார்க்க கூடாது. பரஸ்திரிய இச்சையோடு பார்க்க கூடாது. ஒருவேளை பார்த்தா அவளோடு அவன் விபச்சாரம் செய்தாயிற்று என்று இயேசுவானவர் சொல்றார். இன்னைக்கு இச்சையோடு பார்ப்பதா? நான் வேற லெவல்ல பார்க்கிறேன். போன் வந்துச்சு, வாலிபர்கள் போர்னோகிராபிக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. இச்சையோடு பார்ப்பது அல்ல, ஸ்திரீயும் புருஷனும் வஸ்திரம் இல்லாமல் சயனிப்பதை கண்டு கழிக்கிறார்கள். வாலிபர்கள், நடுவயதோர், முதியோர், ஒருவேளை இருளின் பிடியில் நீங்கள் சிக்கி இருப்பீர்களா? இருளின் பிடியில் நீங்கள் சிக்கி இருப்பீர்களா? ராக்காலத்தின் இருளிலே நீங்கள் இருப்பீர்களா? அந்த பாவத்திலே நீங்கள் இருப்பீர்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார், வா, நீ வர விரும்புவாயாக, கர்த்தருடைய மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ வர விரும்புவாயாக, கர்த்தருடைய மகிமை உன்னை சூழ்ந்து கொள்ளும். வேசித்தனம், காம விகாரம், பர ஸ்திரியை பார்க்கும்போது இச்சையோடு பார்க்க கூடாது, பர புருஷனை பார்க்கும்போது இச்சையோடு பார்க்க கூடாது. கர்த்தர் பரிசுத்தர், அவர் புகுந்த ஜனமாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். இருளிலே நடக்கிறவர்களை போல வாழாமல் உண்மையான மெய் வழியிலே, அந்த ஒளியின் வழியிலே வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமென். இருளானது வெளிச்சத்தை பற்றிக் கொள்ளாது என்று வேதவசனம் சொல்கிறது. நீங்கள் ஒளியின் சம்பந்தியாய் இருப்பீர்களாக, இயேசுவின் உடையவர்களாய் இருப்பீர்களாக, எந்த பாவமும் வந்தாலும், எந்த பாவமும் நம் கண்முன் நின்றாலும் யோசேப்பை போல தவறு செய்யாமல் ஓடிவிடுவோம். ஆமென். யோசேப்பை போல தவறு செய்யாமல் ஓடிவிடுவோம். இருளிலே இருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தின் செய்தியை தூதன் கொண்டு வந்தார். ஒருவேளை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே என் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். ஒருவேளை மந்தை மேய்ப்பர்களை போல இருளிலே நீங்கள் இருப்பீர்களா, பாவத்திலே நீங்கள் இருப்பீர்களாக, அன்போடு கர்த்தர் அழைக்கிறார், மனம் திரும்பி வா. ஏன் அவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்றால், அழிந்து போவதை தேடவும் ரட்சிக்கவுமே. நீ இருளிலே இருந்து, பாவத்திலே இருந்து, இருட்டிலே இருந்து, ராக்காலத்திலே இருந்து அழிந்து போவது கர்த்தருடைய விருப்பம் அல்ல. இன்றைக்கும் மறுபடியும் உனக்கு ஒரு அவகாசத்தை தருகிறார். மனம் திரும்பி தேவனிடத்தில் பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழ கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருட்டில் இருந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் வந்து சொல்லுகிறார். எப்பொழுது தேவதூதன் வந்து அவர்கள் மத்தியில் நின்றானோ, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் தேவதூதன் நின்றவுடன், தேவதூதன் நின்றவுடனே கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அப்ப நீங்க தேவனிடத்துல வந்து நிற்பீங்களா? எப்படி இருப்பீங்க? எப்படி இருப்பீங்க? இந்த
கர்த்தருடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் உங்கள் குடும்பத்தை சூழ வேண்டும் என்றால், அந்த கர்த்தருடைய மகிமையின் பிரகாசம் உங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த இருளை விட்டு தேவனிடமாய் நிற்க, தேவ சமூகத்தில் நிற்க விருப்பப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென், ஆமென். மீட்பர்கள் பயந்தார்கள். ஐயோ! உடனே தூதன் அவர்களுக்கு சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், பயப்பட வேண்டாம். ஒரு காலத்தை குறித்து பயம் ஒருவேளை உங்களுக்கு இருக்குமா? ஐயோ, அடுத்த மாசம் என்ன பண்ணணும், நாளைக்கு நான் என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன ஆகுமோ, என்ன செய்வோமோ தெரியலையே என்று பயத்தோடு, வருத்தத்தோடு, கலக்கத்தோடு நீங்கள் வந்திருப்பீர்களாக. இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பின் நாளில் தூதன் ஒரு நற்செய்தி சொல்கிறார். பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். வாசிக்க சகோதரி. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே மந்தை மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிற பொழுது மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி சகல ஜனங்களுக்கும் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை இங்க நம்ம அண்டர்லைன் பண்ணணும். மந்தை மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிற பொழுது உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஏன்? மந்தை மேய்ப்பர்களை கவனியுங்கள். மந்தை மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிற பொழுது தாவீதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார். இன்றைக்கு மந்தை மேய்ப்பர்களுடைய அனுபவத்தில் நாம் இருப்போம். சில நேரங்கள் மந்தை மேய்ப்பர்களை பார்க்கிற பொழுது மந்தை மேய்ப்பர்கள் புறம்பே தள்ளப்பட்டவர்கள். மந்தை மேய்ப்பர்கள் அருவருக்கத்தக்கவர். யாராவது பார்த்தா மந்தை மேய்ப்பனா ஏளனப்படுத்தப்பட்டவர், தள்ளப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்ட அந்த மந்தை மேய்ப்பர்களுக்கு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஒருவேளை உற்றார் உறவினராலே புறம்பே தள்ளப்பட்டிருக்கலாம். ஏன்? அப்பா அம்மாவே புறம்பே தள்ளி இருக்கலாம். ஏன்? உடன் பிறந்த சகோதரர்களே நம்மை புறம்பே தள்ளி இருக்கலாம். ஏளனமாய் பார்த்திருக்கலாம், பரியாசப்படுத்தி இருக்கலாம். மேய்ப்பர்களுடைய ஸ்தானத்திலே நம்முடைய வாழ்க்கை இருக்குமாக இன்றைக்கு தேவதூதன் சொல்லுகிறான், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தார். ஏன் தாவீதின் ஊரிலே என்று தாவீதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? காரணம் என்னன்னா, தாவீதும் மந்தை மேய்ப்பர். மந்தை மேய்ப்பர்களுக்கு தூதன் தைரியத்தை சொல்லுகிற பொழுது, ஓ கவலைப்படாதீங்க, உங்க வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படாதீங்க, ஜனங்கள்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்கறத நினைச்சு நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இயேசு பிறந்திருக்காரியா? காரணம், தாவீது, அதாவது கரவலாடுகளை மேய்க்கிற தாவீதை சிங்காசனத்தில் அமர வைத்த அந்த கர்த்தர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று மந்தை மேய்ப்பர்களுக்கு தைரியத்தை சொன்னார் தூதன். ஆமென், ஆமென். தாவீதின் ஊரிலே பிறந்தார். தாவீதை நாம் கவனிக்கிற பொழுது தகப்பன் தன் மகனை மறந்துட்டார். தகப்பனுடைய மைண்ட் செட்லயே இவன் இல்லை, நினைச்சு கூட பார்க்கல. சாமுவேல் என்ன சொன்னாரு? உன் பிள்ளைகள் எல்லாரையும் நல்லா கவனிக்கணும். உங்ககிட்ட வந்து உங்க பசங்க எத்தனை பேருக்கு கேட்ட சொல்ல மாட்டீங்க? சொல்லணும், கணக்கு காட்டணும். ஒருவேளை இல்லைன்னா இன்னொரு குழந்தை அங்க இருக்குன்னு சொல்லணும். ஆனா இங்க ஈசாய் தாவீதை குறித்து எதுவும் பேசவில்லை. சாமுவேல் கேட்கிற வரைக்கும் எல்லா 7 பேர் வந்து நிக்கிறாங்க. இவங்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது சாமுவேல் கேட்கிற, இல்லையே இவங்களை தெரிந்து கொள்ள வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டப்போ ஈசாய் சொல்லுகிறார், ஒருவன் இருக்கிறான், அவன் நாட்டு மந்தையில் இருக்கிறான். இப்போ சாமுவேல் சொல்றாரு, அவன் வரும் வரைக்கும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்று
அவனை அழைத்து வர சொல்லி ஆளனுக்கு என்று சொன்னார். ஐயா, இப்பொழுது தாவீதை கர்த்தர் நினைத்திருக்கிறார். தகப்பன் மறந்துட்டார். தாவீது வரும் வரைக்கும் தன் சகோதரர்களும் சாமுவேலும் அங்கே பந்தியிராமல் காத்திருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தகப்பன் மறந்த போதிலும் கர்த்தர் தாவீதை நினைத்தருளினார். சகோதரர்களுக்கு முன்பாக தாவீதை நிற்க வைத்து தாவீதை அபிஷேகித்தார் சாமுவேல். இன்றைக்கு ஒருவேளை தாவீதை போல தாய் தகப்பனாலும் சகோதரர்களாலும் மறக்கப்பட்டவர்களால் நீங்கள் இருப்பீர்களாக. உங்களுக்காக தாவீதின் ஊரிலே எனப்பன் இயேசு பிறந்தார். ஆமென், ஆமென். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே என் கர்த்தர் இயேசு பிறந்தார். எந்த சகோதரர்களுக்கு முன்பாக கணக்கில் இல்லாத மாதிரி இருந்தீங்களோ அவங்க முன்பே உங்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். இதுதாயா பிறப்பினுடைய மிகப்பெரிய சந்தோஷத்தின் நற்செய்தி. அதனாலதான் தூதன் சொல்றார், மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தி. காரணம் என்னன்னா, உங்க சகோதரர்களுக்கு முன்பாக உங்களை ஏளனமாய் பார்த்த, உங்களை மறந்து போன, உங்களை கணக்கில் சேர்க்காதவர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி வைக்கவே அவர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்தார். ஆமென், ஆமென். ஆம், சகல ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி இதுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, இதுவே. எனவே இந்த கிறிஸ்துவை பிறப்பை கொண்டாடுகிற நாம் உலகத்தில் பிறந்த இயேசுவை நம் உள்ளத்திற்குள் பிறக்க, நம் இருதயத்தின் கதவைகளை திறப்போம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானோ அவனோடு நான் அமர்ந்து போஜனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு பிரியமானவர்களே, இருதயத்தின் கதவை திறப்போம். நம் யாவரும் விழுந்து நிற்போம். இருதயத்தின் கதவை திறப்போம். நம் யாவரும் விழுந்து நிற்போம். உலகத்தில் பிறந்த இயேசு நம் உள்ளத்தில் பிறக்க, நம் உள்ளத்தில் பிறக்க. என்ன தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார். என்ன தேற்றி வாழ வைத்தார். தேடி இயேசு வந்தார். என்ன தேற்றி வாழ வைத்தார். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். எத்தனை ஆண்டுகளோ நான் இஷ்டம் போல் வாழ்ந்து வந்தேன். ராஜா இயேசு வந்தார். மகராஜா இயேசு வந்தார். மகனாய் ஏற்றுக்கொண்டார். மகளாய் ஏற்றுக்கொண்டார். தேடி இயேசு வந்தார். என்ன தேற்று வாழ இன்றைக்கு என் இருதயத்தின் கதவுகளை திறந்து இயேசுவுக்கு என் உள்ளத்தில் இடம் கொடுப்பேன். உலகத்தில் பிறந்த இயேசு இன்று என் உள்ளத்தில் பிறக்க நான் என்னை கர்த்தருக்கு சமர்ப்பிக்கிறேன், என்னை நான் கர்த்தரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற மாத்திரம் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள், உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே, உயர்த்தப்பட்ட கரங்களை உன் கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். மாசற்ற ஒரு சன்னிதானத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். வலுவாதபடி காத்துக் கொள்ளும் கர்த்தாவே. கர்த்தர் நீர் இவர்களுக்குள் எழுந்தருள்வீராக கர்த்தாவே. இனி ஜனங்கள் இவர்களை காணாமல் இவர்களில் உண்மை காணும் பாக்கியத்தை ஆம் ராஜாவே, மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி தேவதூதன் ராஜாவை அறிவித்தார். ஆம், தேவதூதன் வந்து மந்தை மேய்ப்பர்களிடத்தில் நின்ற பொழுது ராஜாவை உம்முடைய மகிமை அவர்களை சுற்றிலும் சூழ்ந்து கொண்டது. ஆம் ராஜா, எந்தெந்த கரம் உயர்த்தப்பட்டதோ பிள்ளைகளை சுற்றிலும் உமது மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும்.
கர்த்தர் நீரே அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்கள் வருகையில் மட்டும் உமக்கென்று அவர்கள் வாழும் பாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில்